போடுறேன். மாதத்தோட கடைசி நாள். ஆனால் இந்த நாளில் தான் நம்மளுக்கு அதிகமான வேலை இருக்குது. 100 நாள் வேலைக்கு போயிட்டாங்கன்னு. சாப்பிட போகிறீங்களா பார்சலாண்ணா? செட்டியார் வீடா? ஆ 2 வடை, 4 இட்லி, 2 வடை, 2 சாம்பார், 1 வடகறி கட்டிக்கிறேன். ஒரே நிமிஷம் எவ்வளோன்னு கேட்டுக்கலாம். நம்ம வந்து மாதம் கடைசியாச்சுட்டு நாள் சரி நாளைக்கு ஃப்ரீயாக இருப்போம்னு நினச்சா இன்றைக்கி தான் உங்களுக்கு 100 நாள் வேலை வந்துருச்சு. ஸ்கூலில் சீக்கிரம் வர சொல்லிட்டாங்க, ப்ரோக்ராமுன்றாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் படப்படான்னு எல்லா வேலையும் செஞ்சு எல்லாத்துலேயும் சொதப்ப வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வர கிளம்பிக்கணும். க்ரீனாக போகணும், ரெட்டாக போகணும், அப்படி இப்படின்னு காலையிலேருந்து சுஜனுக்கு 4-5 ட்ரெஸ்ஸு மாற்றியாச்சு. அதுவே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். இப்போ அவரை போய் 10 மணிக்கு அவருக்கு நாங்கள் போயிடணும். லட்சுக்கு 12 மணிக்கு போய் கூப்பிட்டு வந்து மறுபடியும் 2 மணிக்கு கூட்டின்னு போய் விடணும். நாங்கள் 4 மணிக்கு போகணுமா? எப்படின்னே எனக்கு புரியல. இத்தனை வாடி நான் போயிட்டு வரணும். இதுக்கு நடுவில் குழந்தைங்களுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போகணும், நாங்கள் சாப்பிட்ணும், சாமான் கழுவணும். ஐயோ நினச்சாலே தலைலாம் சுற்றுது. நேற்று வேறு கல்யாணத்துக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக லேட்டாக வந்தோம். வந்த ஸ்பீடில் சீக்கிரமாக எழுந்து போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டிஃபன் கடையை முடிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும். நீ வந்து சாப்பாடு செய்வேனா ஹோட்டலில் வாங்கிக்கலாமான்னு பார்க்குறேன். டைம் ஆயிடுச்சுல. அப்படியே ஒரு என்னவோ அவர் கொடுக்க போகிற மாதிரி பார்ப்பாரு. இல்லை என்கிட்ட இருந்தா நீ கொடுக்கறதா நான் வரேன்னுவாங்க. அதுக்கு எதுக்கு என்னை பார்க்கணும்? அதெல்லாம் பண்ணிடுவேன், அதெல்லாம் தெரியும். சமைச்சிருவேண்ணா. சமைக்கிறதுக்கு டைம் இருக்காதே. சுஜனை வேற 10 மணிக்கு கூப்பிட்டு போகணும். அவங்கிட்ட வேற போகணும். க்ரீனு இன்றைக்கி அந்த இன்றைக்கி தான் இன்றைக்கி க்ரீனை பற்றி பேசும்போது நம்ம இல்லைனா எப்படி நம்ம இருந்தால் தான் கொஞ்சம் தைரியம் வரும் அவருக்கு. அதனால அவருக்கு 10 மணிக்கெலாம் போயிடணும். லட்சுக்கு 12 மணிக்கு போகணும். குழந்தைக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடணும். அதுக்குள்ளே அது கஷ்டம், சாப்பாடு செய்கிறது கஷ்டம். எனக்கு இந்த வேலையெல்லாம் இப்போ சாமான் கழுவிட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் என்னால் செய்ய முடியாதே. வந்து அண்ணன் வந்து 3 பார்சல் கேட்டார். ஆனால் பட் நம்மக்கிட்ட வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி 2 பார்சல் தான் இருந்தது. இன்னொரு பார்சலுக்கு போய் இட்லி இறக்கணும். இப்போ இறக்கலாமா? ஆனால் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இது இறக்கி எத்தனை வர சூடா 2 கட்டை ஒன்றே தான் கட்டணும். இட்லி இறக்கலான்னு வந்தால் இட்லி வந்துருச்சு, இறக்கிடணும். இறக்கிடலாமா? அவ்வளோதான். நம்ம வந்து இட்லி கடையை சீக்கிரமாக முடிக்க போகிறோம். ஏன்னா வந்து இன்றைக்கி நிறைய வேலை இருக்குன்றதுனால. இதில் வேறு வீட்டு வேலை வேறு, துணி துவைக்கணும், துணி மடிக்கணும், நிறைய வேலை இருக்குது. துணி மடிக்கிற வேலை பெரிய வேலையாக இருக்குது. இதில் வேறு நான் குளிச்சுட்டு போகணும், லட்சுமாவை 2 மணிக்கு குளிக்க வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ வேலை. இப்போ இதில் வேறு என்னென்னா லட்சுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வேறு எடுத்துகிட்டு போகணும். அது வேறு எங்கெங்கே இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. நான் போய் இப்போ அதை கண்டுபிடிக்கணும். இவங்க அப்பா உட்காந்துக்கின்னு சீக்கிரம் ஃபாஸ்ட்டுன்னு வேறு. நம்ம வேறு அப்படியே படன்னு வேலை செய்யணும். என்ன பண்ண நம்ம நேரம். இப்போ அவர் ரொம்ப நேரம் நிற்கிறார். நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே அவர் வெயிட் பண்ண மாட்டாங்க. நம்ம கொடுத்துட்ற அனுப்பிச்சிடலாம். அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் வேலையை. இதோ வச்சு ஒரு நிமிஷம். நாளைக்கு வா. வச்சக்கடை சட்னி ஊற்றவா? அவருக்கு பார்சல் போட்டு கொடுத்துடலாமா? மொத்தம் 120 ரூபாய். அண்ணா 3 பார்சலு. நீங்கள் சாப்பிட்டதும் 30 ரூபா. சில்லற மாதா
சாம்பார் ஏதாவது ஊற்றட்டுமா? இப்போ வந்து எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இட்லியும் நம்ம இறக்கியாச்சு. ஃபஸ்ட்டே வந்து இறக்கிருக்கணும், இருந்தாலும் பரவாயில்ல. பார்சலுக்கு அவங்க வெயிட் பண்ணதுனால நம்மளால் டக்குன்னு கொடுக்க முடியல. இதை எடுத்து இப்படி ஓர வச்சுட்டு இட்லி குண்டால இறக்கிடலாமா? இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, என்றைக்கு நம்ம சீக்கிரம்ன்றோமோ அன்றைக்கி தான் ரொம்ப பொறுமையாக வேலை நடக்கும். மணி ஷால் ஜிகின்னு இல்லை, ஜிகின்னு விளாண்டுறதுக்காகவே வாங்கினேன். ஹாய், கிளம்பிட்டீங்களா ஸ்கூலுக்கு? சாப்பிட்றீங்களா இட்லி? ஏதாவது ரியாக்ஷன் கொடுங்கடா. வாங்க, அவர் வச்சு கொடுப்பாரு. போங்க, நீங்கள் வச்சு கொடுங்க. சரி, ஓகே, தேங்க்ஸ், பாய். சே, நானுமே அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிருக்கலாம். கீழே வேலை முடிக்காமல் வாங்கன்னா நான் எங்கே வர்றது? ஜாலியாக எந்த கவலையும் இல்லாமல் போகிறாங்கல்ல. இப்போ அவங்களுக்கு வாழ்க்கையை பற்றின கவலை இருக்காது, எந்த ஒரு மன கஷ்டமும் இருக்காது, குடும்ப கஷ்டம் தெரியாது, மனசில் எதுவுமே இருக்காது. அது பாட்டு ஸ்கூலுக்கு போகிறோம், வரோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், படிக்கிறோம், இவ்வளோ தான் வேலையே. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் எப்படியும் நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? இப்போ தோணுது அந்த மாதிரி தான், அதுதான் வாழ்க்கை. இப்போ வாழ்கிறதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை போட்டு யோசிச்சுக்கின்னு, புலம்பிக்கின்னு, கஷ்டப்பட்டுக்கின்னு, ஐயோயோ எதுக்கு இந்த வாழ்க்கை வாழ்கிறோன்னு தெரியாமல், சில நேரத்தில் ஐயோ இருக்கிறத விட இல்லாமல் இருக்கிறதே நல்லதுன்னு தோணிக்கிட்டு, இது மாதிரிலாம் எதுக்கு இந்த வாழ்க்கை? குழந்தைங்களாவே இருந்தால் எவ்வளோ அழகாக போகிறானுங்க, ஜாலியாக சந்தோஷமாக. நீ அவன் இவன்ற ஒரு வேறுபாடு இல்லை, அவன் பெரியவன் இவன் சின்னவன்ற ஒரு வித்தியாசம் இல்லை, எல்லாருமே சமம்ன்ற ஒரு, அதுவும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் செம்ம ஜாலியாக இருக்கும், சரியான ஜாலியாக இருக்கும். கீழே க்ளீன் பண்ணியாச்சு, சாமானும் வாரி போட்டாச்சு. மேலே வந்து இப்போ நம்மளுக்கு ஒரே வேலை என்னென்னா, சாப்பிட்டுட்டு இருக்கிற இட்லி யாருக்காவது கொடுத்துட்டு எடுத்து யாரை கட்டிட்டு நம்ம சாமான் கழுவிட போகிறோம். கழுவி முடிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற வேலையை வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம ரூமில் இருக்கிற வேலையை, துணி மடிக்கிறது, துணி துவைக்கிறதுலாம் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் ஒதுக்கணும். 10 மணிக்கு நான் போகணும் சுஜனுக்கு. ஊற்றாதீங்கன்னு சொன்னேன் நான், கேட்டிங்களா? அவ்வளோ இட்லி விற்றுட்டு நான் எப்படி போவேன்? நீங்கள் இருந்து பண்ணுங்கள், நான் போகிறேன் குழந்தைக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுஜனுக்கு 10 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும். நம்ம லட்சுமாவுக்கு 12 மணிக்கு கூட்டின்னு வந்துட்டு அவளை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 மணிக்கு கூட்டின்னு விடணும். 4 மணிக்கு நம்ம போகணும். இப்படிலாம் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சுஜனுக்கும் லட்சுக்கும் வேறு டைமிங் வச்சுருக்காங்க. அந்த டைமிங்குள்ளே நம்ம போகணும். ஆனால் இங்கே இருக்கிற வேலையை பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு நம்மளால் போக முடியாது, கண்டிப்பாக போக முடியாது. ஏன்னா சாமான் கழுவணும், வீட்டை பெருக்கணும், துணி துவைக்கணும், அரிசி ஊற வைக்கணும், இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் 1 hour ஆகிடும். இதை வந்து நான் படப்படன்னு செஞ்சேன்னா கண்டிப்பாக அந்த வேலை எனக்கு ஒழுங்காக நடக்காது. ரிலாக்ஸாக நம்ம பொறுமையாக என்னென்ன அடுத்த வேலை பண்ண போகிறோன்றதை ஒரு சின்ன டைம் எடுத்து யோசிக்கணும். அந்த டைம் தான் இந்த சாப்பிட்ற டைம். இப்போ நான் சாப்பிட்டுக்கினே யோசிப்பேன், அடுத்த வேலை என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது எனக்கு கிடைச்ச விஷயம் தான். சுஜனுக்கு நம்ம ஹஸ்பண்ட் அனுப்பிச்சி விட்டுடலாம், சரிங்களா? அடுத்து நம்ம இப்போ லட்சுமாவுக்கு போகலாம். ஏன்னா இப்போ நானும் இதில் சுஜனுக்கு போகணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக முடியாது. அப்படியே போகணும்னு நினச்சேன்னா டைம் ஆகிடும். குழந்தை பண்ணுறது எதுவுமே நம்மளால் பார்க்க முடியாது, அவனுக்குமே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஹஸ்பண்ட் அனுப்பிச்சி விட்டுட்டு நம்ம வந்து லட்சுமாவுக்கு நம்ம போய்க்கலாம். அதுக்குள்ளே 12 மணிக்குள்ளே எப்படி முடிக்கிறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றது வேறு ரெடி பண்ணும். பொறுமையாக. ஐயோ, இவர் வேறு வந்திருக்காரே, மிஸ்டர் காக்கா பித்ரு, ஏங்க கொஞ்சம் எடுத்து போட்டுறீங்களா? டைம் இல்லாததுனால நம்ம கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். அது வந்து தெரியல. அரிசியும் ஊற வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து சாமான்லாம் உள்ளே இருக்கிற சாமானும் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ஒர்க்கு பாருங்கள், அதுதான். இப்போ வந்து கடை சாமானும் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே முடிச்சிட்டேன், கழுவியாச்சு. இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணோன்னா, இதை கழுவி முடிச்சதுக்கப்புறம் அந்த இட்லி கடையை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டதுக்கப்புறம் நம்ம கிளம்புறது தான். இதுதான் நம்மளோட இப்போதைக்கு இருக்கிற வேலையை, அது ஒன்று மட்டும்தான். அது முடிச்சுட்டா நம்மளுக்கு எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே சின்ன ஒரு கேப் எடுத்து ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூலுக்கு போய் நம்ம சுஜனை பார்த்துட்டு வந்துடுவார். நம்ம அந்த கேப்பில் நம்ம கிளம்பி இருக்கலாம், ஓகேவா? ஓகே, வெயிட் பண்ணி சுஜன் என்ன பண்ணுறான்றதை பாருங்கள்.
ஒரு வழியாக நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். என்னென்ன வேலை முடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, சாமான் கழுவி முடிச்சிட்டேன், அரிசி ஊற வச்சுட்டேன், சாப்பாடு செஞ்சுட்டேன், குழந்தைங்களுக்கும் எடுத்துக்கிட்டேன். அம்மாவுக்கு ரெடியாக இருக்கணும், ஏன்னா அவங்க 100 நாள் வேலைக்கு போயிருக்காங்க, வந்தவொடனே சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி வீட்டை பெருக்கியாச்சு, உள்ளேயும் க்ளீன் பண்ணிட்டேன், வாசலையும் க்ளீன் பண்ணிட்டேன், மேலே ரூமையும் பெருக்கியாச்சு, துணி துவைச்சி போட்டுட்டேன். அதை வந்து நம்ம மடித்து வைக்கணும், அதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடும் மடித்து வச்சேன்னா, அதனால் வந்து மடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு டைம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டைம் ஆனதுனால நான் சீக்கிரமாக கிளம்பிட்டேன். ஹஸ்பண்ட் அமிச்சோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்னாலே என்னை கூட்டு போக வந்துட்டாங்க. அதனால் நான் இவ்வளோ வேலையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து கிளம்பி போகணுன்றதுக்காக இப்போ அங்கே போய் ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்க்கணும், குழந்தைங்களோட ஒர்க்கையும் பார்க்கணும், அவங்கள வந்து ரெடி பண்ணணும் ப்ரோக்ராம்க்கு ஈவினிங்கு. இது எல்லாமே வேலையும் இருக்குது. பெண்களுக்கு தொடர்ந்து வேலை சைக்கிள் மூடில் அப்படியே வந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கும் வந்துடுச்சு. அதனால் வந்து இன்றைக்கி புடவை கூட கட்ட முடியல, சுடிதாரே போட்டுக்கிட்டேன். ஓகே, நம்ம வந்து இங்கே தானேன்றதுனால கடற்கரைன்னு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம போகலாமா? இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாமா? பாய். நம்ம சுஜன் க்ரீன் கலரை பற்றி பேச போகிறான். ட்ரீ வேறு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்கான். வாங்க எப்படி சொல்கிறான்னு பார்க்கலாம். போகலாமா? சுஜன் சொல்லுப்பா அப்பாவை பார்த்து. I am a tree. I give oxygen. I take away carbon dioxide. I give us fruits, seeds, flower. Thank you. தேங்க்யூ. பாய். ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமா? சாப்பிடுங்க.